இன்னைக்கு கேட்க ஆயத்தமா இருக்கோம். நம்மளுக்காக இந்த கால வேளையிலே தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக திண்டுக்கல் பகுதியில அருமையா ஊழியம் செய்து கொண்டு வரும் மூப்பர் ஆக இருக்கும் பிரதர் ஆறுமுகமை அன்போடு அழைக்கிறேன். பிரதர். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கர்த்தருக்குள் பிரியமான அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த காலை வேளையில ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த நாளில இந்த காலை வேளையை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு கூட பரலோக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வாசிக்கப்பட்ட அந்த வேதவசன பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்து கடந்து செல்வோமாக. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஏதுவான ஏராளமான வசன பகுதிகள் பிரசங்கங்கள் காணப்படுகின்றன. ரோமனிலே சொல்லுகிறபடி பழைய ஏற்பாட்டு உபதேசங்கள் எல்லாம் நமக்கு போதனையாக அமைந்திருக்கிறபடினால இந்த பகுதி என்ன போதனை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் தியானிக்கப் போகின்றோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொல்லுகின்ற மாணவர்களை கொண்டு அனுபவம் பெற்ற தீர்க்கதரிசி வகுப்பு நடத்துவார், தீர்க்கதரிசன வகுப்பை நடத்துவார். அந்த வகுப்புகளை கற்றுக்கொண்டு வருகின்ற தீர்க்கதரிசன புத்திரர்கள் நாளடைவில தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு வருவார்கள். அப்படிப்பட்ட முறையிலே எலிசா தீர்க்கதரிசன புத்திரர்களுக்கான ஒரு வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்கியிருந்த இடமானது நெருக்கமாக இருந்தபடியினால அவர்கள் ஒன்றாக சேர்ந்து எலிசாவிடத்திலே போய், நாம் தங்கியிருக்கிற இந்த இடமானது மிகவும் நெருக்கமாக இருக்கிறபடினால யோர்தான் நதி பக்கத்திலே நாம் ஒரு இருப்பிடத்தை கட்டி அதில் எல்லோரும் இருப்போம் என்று சொல்லி கேட்கிறார்கள், அனுமதி கேட்கிறார்கள். அவரும் போக சொல்லி எலிசா சொல்லுகிறார், போங்க என்று சொல்லுகிறார். அவர்கள் ஒருவன், தயவு செய்து நீங்களும் எங்களோடு கூட வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். எலிசாவும் அவரோடு கூட போகிறார். இதிலே நாம் கற்றுக்கொள்கின்ற முக்கியமான சில கருத்துக்கள், தீர்க்கதரிசன புத்திரர்கள் கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்கள் எவ்வளவாய் அவர்களுக்குள்ளாக அந்யோன்ய ஐக்கியம் இருக்கிறது என்பதையும் தங்களுடைய மாஸ்டர் ஆகிய எலிசாவுக்கு அவர்கள் காட்டுகின்ற மரியாதையும் காணப்படுகிறது. அவரும் அவரிடத்தில் இணக்கமாய் நடந்து கொண்டு சென்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது அவர்களில் ஒருவன், நீங்களும் எங்களோடு கூட வர வேண்டும், மூத்த ஊழியர் தீர்க்கதரிசி எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவன் அந்த வார்த்தையை சொல்கிற பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை கர்த்தருடைய யூகம், கர்த்தருடைய ஆலோசனை அவனுக்குள்ளாக விழுந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஏதோ ஒரு எண்ணத்துல நீங்களும் எங்களோடு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஒருவேளை எலிசா போனா அங்க போய் அவரும் வேலை செய்ய போறதில்லை, உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார். ஆனாலும் அவருடைய ஆலோசனை வேண்டும் என்ற உணர்வில கேட்ட ஒரு காட்சி நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனால் மூத்த ஊழியர்கள் உண்மையிலுள்ள இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு காட்ட வேண்டிய மரியாதையை காட்ட வேண்டும் என்பதை இது போதிக்கிறது. அடுத்ததாக புறப்பட்டு போகிறார்கள். எல்லோரும் தங்களுடைய கோடாரியில் எடுத்துக்கொண்டார்கள், புறப்பட்டு போகிறார்கள். அப்படி புறப்பட்டு போன போது அங்கே போய் மரம் ஏறி ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை வீழ்த்தும்படியாக வெட்டுகிறார்கள். அவர்கள் வெட்டி சாய்த்த பொழுது, வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிற வேலையில ஒருவன் தன்னுடைய கோடாரியை தவற விட்டு விட்டான். தவறு வரப்பட்ட அந்த கோடாரியானது தண்ணீருக்குள்ளாக மூழ்கி விட்டது. இனி என்ன செய்வது என்று சொல்லி தெரிவித்து மாற்று கோடாரியை கொண்டு வருவதற்குரிய சக்தி அவனிடத்துல இல்லை. வாங்குவதற்கோ வேறு இடத்துல போய் கேட்பதற்கோ வழி இல்லை. விழுந்து போன கோடாரியை பற்றி கவலை அவனுக்கு மிக அதிகம். நமக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக இது காணப்படக்கூடும். ஆனால் அவனுக்கு அது பயத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? ஐயோ, இது என் ஆண்டவனே, இது இரவு வாங்கப்பட்டதே என்று சொல்லி கூவினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது.
இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? ஐயோ, இருள் வாங்கப்பட்டதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் கூறுகிற அந்த காட்சியானது பதஷ்டம் அடைந்து அழுதான் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆங்கிலத்தில் அழுதான் என்பதாகத்தான் காணப்படுகிறது. அழுதான் என்று சொல்கின்ற பொழுது ஒரு சாதாரண கோடாரி இன்றைக்கெல்லாம் நாம் வாங்குவது ரொம்ப சுலபம். ஆனால் அவனுக்கும் அந்த நாட்களிலே பெரிய பணக்காரர்களுக்கும் வசதியுள்ளவர்களுக்கும் சாதாரணமாக காணப்பட்டிருக்கலாம். அவனை பொறுத்த வரைக்கும் அது இயலாத ஒரு விஷயமாக காணப்பட்டிருக்க வேண்டும். அழுதான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய இயலாமை நமக்கு காணப்படுகிறது. அந்த இயலாமையில அவன் கூவினான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறது தமிழில. கூவினான் என்று சொல்லக்கூடியது சாதாரணமான அழுகை அல்ல, ஏதோ அமைதியாக கண்ணீர் விட்டு விட்டு போயிற விஷயம் அல்ல. கதறி அழுத காட்சியை அது வெளிப்படுத்துகிறது. கூக்குரல் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த போது அழுத காரியம், அதற்கொப்பானது இந்த அழுகை. ஒரு மிகப்பெரிய அழுகை அவன் காட்டுகிறான். என்ன காரணம்? அவனுடைய மனதுக்குள்ளாக ஒரு நெருடல், அவன் மனதுக்குள்ளாக ஒரு சங்கடம், அவன் மனதுக்குள்ளாக தேவனுடைய சத்தியத்தை மீறுகிறோமோ என்று சொல்லுகிறதான கவலையானது இருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், யாத்திராம் புத்தகத்துல 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, ஒரு இடத்துல ஒரு பொருளையோ ஒரு பிராணியையோ இரவல் வாங்குவானேயானால் அதை கொண்டு போய் பயன்படுத்துகின்ற பொழுது அது செத்தாலோ, அந்த பிராணி செத்து போனாலோ அல்லது அந்த பொருளானது இழந்து போனாலோ டேமேஜ் ஆகிவிட்டாலோ அதற்கு ஈடாக அந்த மனிதன் கொண்டு போய் திருப்பி செலுத்த வேண்டும். அந்த பொருளை கொடுத்தவன் பக்கத்தில் இராத பட்சத்தில் இவன் வேறு எதையும் சொல்லி தப்பிக்க முடியாது. அவன் பிரமாணத்தின்படி அவன் கொடுத்தாக வேண்டும், திருப்பி கொடுத்தாக வேண்டும். ஆக திருப்பி கொடுப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் அவனிடத்திலே இல்லை. அதனால் கதறி அழுகிறான், கூவி அழுகிறான். என்ன பண்ணுவது என்று அவனுக்கு புரியல, மிகுந்த பதஷ்டம். இந்த வார்த்தையை சொல்லி, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவல் வாங்கப்பட்டது என்று சொல்லுகிறான். இரவல் வாங்கப்பட்டது என்று சொல்லுகின்ற அர்த்தம் அது சாதாரணப்பட்டதில்லை. இன்னொருத்தனுடைய பொருள் நான் இலவசமாக என்னை இரவலாக வாங்கி கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும், நான் என்ன செய்வேன் என்று அவன் கதறின பொழுது அவர் செய்த அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த இரவல் வாங்கப்பட்டது என்ற வார்த்தையானது நமக்கு உணர்த்துகின்ற அதிகமான விஷயங்கள் காணப்படுகின்றன. மனிதன் உண்டாக்கப்பட்ட விதமே யாரும் என்னை உண்டாக்குங்கள் என்று சொல்லி கேட்டு உருவாகவில்லை. பரலோகத்தின் தேவனிடத்துல என்னை இப்படி உருவாக்குங்கள் என்று யாரும் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய கிருபையினால, அவருடைய தயவினால, இரக்கத்தினால, காருண்யத்தினால மனிதனை டிசைன் பண்ணுகின்ற பொழுது பரலோகத்தின் தேவன் மிக அற்புதமாக அருமையாக டிசைன் பண்ணியிருக்கிறார். ஆதியாம் 1ஆம் அதிகாரம் வசனம் 26, 27 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கிற அந்த காரியத்தை மனுஷனை இப்படியாக சொல்லுகிறார். பின்பு தேவன் தமக்குள்ளாக அவர் சொல்லிக் கொள்கின்ற விஷயம், தம்மோடு கூட கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சிருஷ்டிப்பை மனுஷனை உண்டாக்குற விஷயத்துல அவர் கலந்து ஆலோசித்து நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் ஆகாயத்து பட்சிகளையும் பூமி அனைத்தையும் பூமியில் வரும் பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்று சொல்லுவதை நாம் வாசிக்கின்றோம். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்கள் பூமியை ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்தார் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். இப்படி மனிதனை உண்டாக்கின பரலோகம் தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்பதில நாம் பல கருத்துக்களை கற்றுக்கொள்கின்றோம். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், எல்லா சிருஷ்டிப்பையும் செய்து முடித்து விட்டார். வெளிச்சத்திலிருந்து மிருகங்கள் வரைக்கும் அனைத்து சிருஷ்டிகளையும் அவர் செய்து முடித்து விட்டார். அனைத்து சிருஷ்டிகளையும் உண்டாக்கின பின்னதாக கடைசியாக மனுஷனை அவர் உண்டாக்குகிறார். இந்த மனுஷனை கடைசியாக உருவாக்கினதற்குரிய நோக்கம், படைக்கப்பட்ட உண்டாக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அனைத்து பொருள்களும் உன்னுடைய அனுபவத்திற்காகத்தான். ஆதாமே, நீ சுதந்திரித்துக்கொள், நீ ஆண்டு கொண்டு வழிநடத்து என்று சொல்லி பரலோகத்தின் கர்த்தர் அவனிடத்துல கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மனிதன் மீது, மனித சிருஷ்டியின் மீது அவர் கொண்டிருந்த அலாதி அன்பை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம்.
அன்று தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின தேவன் இன்று வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு குறைவில்லை. அவருடைய அன்பை குறை சொல்ல முடியாது. அவருடைய அன்பானது எந்த விதத்திலும் தவறானதாக அல்ல. அவருடைய அன்பானது மிக மேன்மையானதும் தெய்வ சக்தி நிறைந்ததுமாய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் உலகத்திலே வந்த நாள்ல இருந்து, நமக்கு விவரம் தெரிந்த நாள் இருந்து கூட நாம் பார்ப்போமானால் எவ்வளவாய் பரலோகத்தின் தேவன் நம் மீது அன்பு காட்டுகிறார் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். உட்கார்ந்து யோசிப்பது, தியானிப்பதும் பரலோகத்தின் தேவனை பற்றிய சிந்தை நமக்குள்ளாக இருப்போமே ஆனால் நாம் நிச்சயமாக அதை யோசிப்போம். அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்களித்திருக்கிறாரே. அதனால் பரலோகத்தின் தேவனுடைய அன்பை நாம் இந்த இடத்துல மனுஷன் மீது மாத்திரம் கொண்டிருக்கிற விசேஷித்த அன்பை நாம் பார்க்கின்றோம். அந்த விசேஷித்த அன்பு அன்று மட்டுமல்ல, இன்று வரைக்கும் தொடர்வதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அந்த அன்பை முதலாவதாக கற்றுக்கொள்கின்றோம், தேவனுடைய பெரிதான அன்பை. இரண்டாவதாக, மனுஷனை உண்டாக்கும் பொழுது மாத்திரம் நமது சாயலாக, நமது ரூபமாக்க என்று சொல்லி சொல்லுகிறார். மனுஷனை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்மிலே உலகத்திலே வாழுகின்ற இத்தனை கோடி மக்கள் மத்தியில யார் ஒருவர் தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்டார்கள் என்று கேட்டால், ஏதோ ஒருவர் மட்டும், இருவர் மட்டுமே அல்ல. அன்று ஆதாமும் ஏவாளும் மட்டும் அல்ல. மனுஷனை தமது சாயலாக உண்டாக்கின தேவன் நமது சாயலாக என்று சொல்லுகிற பொழுது, அவருடைய சாயல் என்ன சாயல்? தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுபவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அதே தேவன் தான் தேவன் ஆவியாயிருக்கிறார் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் தேவனுக்கு உருவம் இல்லை, தேவனுக்கு சிலை இல்லை, தேவனுக்கு எந்த விதமான ரூபங்களும் வைக்கப்படுவதில்லை. மாறாக அவர் ஆவியா இருக்கிறவருக்கு எந்த விதமான ரூபத்தை உண்டாக்க முடியாது. ஆவியா இருக்கக்கூடிய ரூபம் மட்டும்தான் அவரிடத்தில் இருக்கின்ற ரூபம். அந்த ரூபமானது நமது சாயலாக என்று சொல்லுவதும், அதாவது ஜெராக்ஸ் காப்பி, தேவனை போலவே அவனும் இருக்க வேண்டும். அடுத்து தமது ரூபமாக, அவருடைய ரூபமாக என்று சொல்லும் பொழுது, அந்த ரூபம் என்ன ரூபமோ அந்த ரூபம்தான் மனுஷனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சி. எந்த ஒரு மனிதனுடைய முகமும், எந்த ஒரு மனிதனுடைய ஸ்ட்ரக்சரும் பரலோகத்தின் தேவனை போல இருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அவர் ஆவியா இருப்பதோடைய ரூபம், ஆவியா இருப்பதோடைய சாயல் என்று சொல்லும் பொழுது, மனுஷன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டான். அந்த சாயலை பின்பற்றி போகக்கூடியவனும், இவனை பார்த்தால் தெய்வ பயம் உள்ளவன் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை நடத்தக்கூடியவனுமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சாயல் மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட பொழுது பரலோகத்தின் தேவனுடைய அந்த அன்பு மீண்டுமாய் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக, மனிதனே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார். இப்படி சொல்லி இருக்கிறபடியானால மனுஷன் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவன். இந்த காட்சியானது மனுஷனை அவர் உண்டாக்கின பொழுது யாருக்கும் வேண்டுகோளின்படியோ கேட்டுக்கொண்டபடியோ உண்டாக்கப்படவில்லை. அவரவருக்கு தேவனே தாமாக கொடுத்த சாயல், தாமாக கொடுத்த ரூபத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு பல வசனங்கள் சொல்கிறது. 2 வசனங்களை மட்டும் பார்க்கின்றோம். ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, பின்பு தேவன் பூமியின் மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். மனிதன் ஜீவ ஆத்மாவானான். தேவனுடைய ஊதப்பட்ட அந்த ஆத்மா, ஜீவ ஆத்மா, அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆத்மா. அது மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்க, வெளியே உலகத்தில் இருக்கிற வேறு எதுக்கும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த ஆத்மாவை நாம் பெற்ற மனிதர்களாக காணப்படுகின்றோம். இந்த ஆத்மா நம்முடைய சரீரத்தை உண்டாக்கின தேவன் இந்த ஆத்மா மூலமாகத்தான் மனிதனை இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நமக்கு நன்றாக தெரியும். அவர் சிந்தித்து பார்த்தால், ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ளாக இருந்து பார்க்கிற எந்த ஒரு பொருளினுடைய தன்மையையும், பொருளுடைய குணாசியத்தையும், பொருளுடைய நிலத்தையும், பொருளுடைய வடிவத்தையும் மனிதன் மிக சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த ஆத்மா தான். ஆத்மா இல்லை, ஆத்மான்னு ஒன்று கிடையாது என்றெல்லாம் பேசி தெரிகிற மனிதன் இது சிந்திப்பதற்கு நேரம் போதவில்லை. ஒவ்வொரு பகுத்தறிவும் மனிதனுக்குள்ளாக வருவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த 6ஆம் அறிவு என்று சொல்லுவார்கள். இந்த 6ஆம் அறிவு என்று சொல்லக்கூடியது இன்னதுதான் என்று சொல்லி புரிந்து கொள்ளாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறான். ஆத்மா தேவனால் கொடுக்கப்பட்ட ஆத்மா. தேவனை போன்ற சிந்தனை, தேவனை போன்ற எல்லா விதமான உணர்வுகள் மனிதன் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பது அப்படி சித்தமாக இருந்தது.
அதனால் தேவன் மனிதனை தன்னுடைய ஆத்மாவை கொடுத்து உருவாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த ஆத்மா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலவசமான காரியம். மற்றொரு இலவசமான காரியம், மண்ணை கொண்டு சரீரத்தை உருவாக்கினது ஒரு காரியம். அடுத்ததாக மனிதனுடைய சாயல் தேவனுடைய சாயலாக உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட காரியம், மனிதனை ஆண்டு கொள்ளும்படியாக கொடுத்த அதிகாரம். அதே போல மனிதன் தேவனுடைய ஆத்மாவை பெற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த தேவனுடைய ஆத்மாவை பெற்று அவன் நடமாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆதாமுடைய வாழ்க்கையில மிகச்சிறப்பாக போய்கொண்டதையும் நாம் அறிவோம். ஆனாலும் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு அவன் தன்னுடைய பாவங்களை செய்து ஆத்மாவை கெடுத்து கொண்டான். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, இதோ மனிதன் செம்மையானவனாக சிருஷ்டிக்கப்பட்டான், அவனோ தனக்கு ஏராளமான மாறுபாடுகளை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மனிதன் உண்டாக்கப்பட்ட காலங்களில் சிறப்பான தேவசாயலை உண்டாக்கப்பட்டு தேவசாயலை நடந்து கொண்டிருந்தான். ஒரு கபடு சூது இல்லாதவனாகத்தான் வாழ்ந்தான். தேவனை அடையாளப்படுத்தக்கூடியவனாகத்தான் வாழ்ந்தான். ஆனால் பின்னதாக அவன் உபாயத்தந்திரங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டான். இப்படி மனிதனுடைய சரீரமானது, ஆவி, ஆத்மா அனைத்துமே தேவனால் கொடுக்கப்பட்ட, இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒன்று. இந்த ஒரு கோடாரி விழுந்து போய் காணாமல் போனதற்காக ஐயோ ஆண்டவனே அது இரவல் வாங்கப்பட்டதே என்று துடித்தவன், அவனை போட்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஐயோ என்னுடைய ஆத்மா இரவல் வாங்கப்பட்டதே, நான் பாதுகாக்க வேண்டுமே என்ற உணர்வோடு இருக்கிறானா? இருக்க வேண்டும் அல்லவா? எத்தனை பேர் அதை இன்றைக்கு நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஆத்மா குறித்த அக்கறையானது எத்தனை பேருக்கு இருந்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கும் எனக்கும் ஆத்மா இருக்கிறது என்ற உணர்வு இருந்து கொண்டிருக்குமே. ஆனால் நம்மிடத்திலே எந்த விதமான கேடுபாடுகளும், எந்த விதமான தவறுகளும், எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களை சிக்கி தத்தளிக்கின்ற பாவங்களும் இருக்கவே மாட்டாது. நாம் ஆத்மாவை இழந்துவிட்டு தத்தளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் யதார்த்தமாய் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல 22 வாசித்து கொண்டு வரும் பொழுது, பாவத்தோடு நியாயப்பிரமாணத்தோடு அவன் போராடுகிறான். நியாயப்பிரமாணமா, ஆத்மா ரீதியாக காணப்படுகின்ற புதிய பிரமாணமா என்று வருகிற பொழுது இரண்டும் ஒன்றுக்கொண்டு முரணாக போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துல பாவத்துக்கு உட்பட்டு விடுகிறது மனிதனுடைய ஆத்மா. அப்பொழுது மிகுந்த ஏக்கத்தோடு அவன் சொல்லுகிறான். 7ஆவது அதிகாரம் 24வது வசனத்துல ரோமர் 7:24 பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்மா நான் அதற்குள்ளாக சிறைப்பட்டு போனேன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலை ஆக்குவார் என்று கேட்கிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்ன இந்த மரண சரீரத்தில் விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி கேட்கிறார் பவுல். அந்த தத்தளிப்பை நாம் அந்த இடத்துல பார்க்கின்றோம். யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நான் நிர்பந்தமான நிலைமையிலே காணப்படுகிறேனே. அதாவது 2 ரொட்டி துண்டுகளுக்கு இடையில ஏதாவது மற்றொரு பொருளை, உணவுப் பொருளை சேர்த்து சாண்ட்விச் என்று சொல்லி சாப்பிடுவார்கள். அந்த சாண்ட்விச் என்று சொல்கிற பொழுது நடுவில் இருக்கிற பொருள் 2 துண்டுகளுக்கு சிக்கி தவிப்பதற்கு ஒப்பானது. நான் நிர்பந்தமான மனுஷன், சிக்கி தவிக்கிறேன், என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி கெஞ்சுவது போல அந்த காட்சி காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் டீப்பாக நாம் நினைத்து பார்ப்போமானால், ஒரு மனிதன் தவறுதலாக இன்னொருவனை போய் கொண்டு போட்டு விட்டான். அப்படி கொண்டு போட்ட பொழுது அந்த மனிதன் செத்து போன காரணத்தினால போலீஸ் வருது, அவனை அரெஸ்ட் பண்ணது, குயிக்கா விசாரணை பண்ணி அவனுக்கு கொடுக்கின்ற தண்டனையானது நாடு கடத்தலோ, தீவு கடத்தலோ, தூக்கு தண்டனையோ, வேறு ஆயுள் தண்டனையோ கொடுக்காமல் அவனை கொண்டு போய் அவனுடைய சரீரத்தை, செத்துப்போன பிரேதத்தை தூக்கி கொண்டு வந்து அவன் மேல் கட்டி அவனை அப்படியே விட்டு விடுங்கள், அந்த தண்டனை போதும், கூடவே அந்த சரீரத்தை அவிழ்த்து விடாதபடிக்கு போலீஸ்காரர்கள் காவலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜட்ஜ் சொல்லுகிறார். அதே மாதிரி செய்யப்படுகிறது. அவன் சுற்றி திரிகிறான். எப்படி ஒரு பிரேதத்தை சுமந்து கொண்டு எவ்வளவு நேரம் சுமக்க முடியும் நமக்கு நன்றாக தெரியும். தானாக அது இட்டு போய் ஒவ்வொரு துண்டாக கீழே விழுகின்ற போது அவன் எப்படிப்பட்ட துடித்திருப்பான் என்று நமக்கு தெரியும். கடைசியாக அந்த சரீரமானது, மரண சரீரமானது விழுந்து ஒன்றும் இல்லாமல் போவதற்கு முன்பாக இவனை செத்து போவான். இப்படிப்பட்ட கடினமான ஒரு காட்சியை தான் பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று சொல்லி அலறுகின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த மரம் வெட்ட சென்ற அந்த மனிதன்
தன்னுடைய கோடாரி இழந்த பொழுது அப்படிப்பட்ட துடிப்பை தான் அவன் செயல்படுத்தினான். தமிழிலே கூவினான் என்று சொல்கின்ற வார்த்தை இன்றைக்கு அனைவருக்கு நகைச்சுவையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் உண்மையாக அது நகைச்சுவை அல்ல. அது மிகுந்த பதற்றத்தையும் மிகுந்த கதறலையும் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது. அதனால் அவன் கதறி அழுகிறான், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவல் வாங்கப்பட்டதே என்று குறிப்பிடுகிறான். அப்படி இரவல் வாங்கப்பட்ட பொருளை திருப்பி கொடுப்பதற்குரிய சக்தியும் இல்லை. இரவல் வாங்கப்பட்ட பொருளை அவனிடத்தில் மறைக்கக்கூடிய அந்த பாவ எண்ணங்களும் அவனுக்குள்ளாக இல்லை. மாறாக அவன் அந்த இடத்துல பேசுகிற பொழுது அவனுடைய மனதிலே மிகுந்த வேதனையானது உண்டாகி இருந்தது. அந்த வேதனையில அந்த கதறலை அவன் கதறுகிறான். அவனுடைய பதற்றை பார்த்த எலிசா அங்கே போய் ஒரு மரத்தினுடைய ஒரு கொப்பு, ஒரு கிளையை, ஒரு சின்ன கிளையை வெட்டி அதை தூக்கி யோர்தான் நதிக்குள்ளாக போட்டவுடனே அந்த இரும்பு கோடாரியானது மிதக்கிறது. இரும்பு கோடாரி மிதக்கிற அந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சி! உலகத்திலே யாருமே செய்திராத மிகப்பெரிய ஒரு காட்சி. அந்த காட்சியானது வெறும் கண் பார்வைக்காக மாத்திரம் செய்யப்பட்ட ஒன்றல்ல. மாறாக அந்த கோடாரியானது தண்ணீருக்குள்ளிருந்து மேலே வந்து காட்சி அளிக்கிறது. இதோ உன்னுடைய கோடாரி. அந்த காட்சியை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு தீர்க்கதரிசியினால், தேவனுடைய வல்லமையினால் மட்டுமே ஒரு இரும்பு கோடாரியை மேலே வர பண்ண முடியும். அதை அந்த இடத்துல அது ஒரு நடிப்பாக செயல்படல. அப்படி நடிப்பாக செயல்பட்டாலும் இன்றைக்கு காணுகின்ற தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற செயல்படியான ஒரு மாய்மாலம் பண்ணவில்லை. அந்த கோடாரியானது மிதக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய சக்தியினால மிதக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அந்த தேவனுடைய சக்தியானது கோடாரியை மேலே கொண்டு வந்தது. இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியை நாம் கெடுத்துக் கொண்டிருப்போமானால், அல்லது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களோ நம்ம குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ இந்த ஆத்மாவை இழந்தவர்களாய் காணப்படுவார்களானால், பரலோகத்தின் தேவனால் மாத்திரமே அதற்கு சரியான கியூர் கிடைக்கும் என்பதையும் நாம் இதிலே கற்றுக்கொள்கின்றோம். தேவனால் எல்லாமல் நம்மால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவதை நாம் வாசிக்கின்றோம். நாம இதை செய்து காட்ட முடியும், நாம இதை செய்து கொண்டு வர முடியும், நாம சாதித்து காட்ட முடியும் என்று மனிதன் வீம்பு பேசினால் அதெல்லாம் அவனுக்கு வேதனை. நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் தம்முடைய வல்லமையினாலே நம்மை எழுப்பினாலுடைய நாம் எழுதிருக்க முடியாது. செத்து போன நம்முடைய ஆத்மாவை எழுப்ப வல்லவர் நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்து. அதற்காகவே மரித்தார், அதற்காகவே ரத்தம் சிந்தினார். அந்த சக்தி தான் நம்ம எழுப்ப முடியும் என்பதை இந்த காட்சியானது காட்டுகிறது. மாத்திரமல்ல, அந்த இரும்பு கோடாரியானது மேலே மிதந்த பொழுது அந்த கோடாரியானது அற்புதத்தினால் மேலே மிதக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது, இன்றைக்கு நடக்கக்கூடிய பெய்க் என்று சொல்லக்கூடிய பொய்யான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பேய் மிராக்கிள்ஸ் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அற்புதமானது உண்மையான அற்புதங்கள் அல்ல என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். நிஜமாக அதே கோடாரி தண்ணி மேல மிதந்து, முழுமையான கோடாரி மிதந்து, அதை கையை விட்டு எடுத்தான் அந்த மனிதன், எடுத்துக்கொண்டான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோடாரி அவனுடைய கையில அவர் கொடுக்கிறார். மிதக்கிற பொழுது எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார் எலிசா. அவன் எடுத்துக்கொண்டான். இந்த கோடாரியானது அவன் கைக்கு தாமாக போகாமல் அவன் குனிந்து அதை எடுக்க வேண்டிய நிர்பந்தம். ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது நம்மை நேசிக்கிற கருத்தை நமக்கு அவராகவே கொடுப்பார். நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசித்தால் போதும் என்று சொல்லுகிற மக்கள் கூட்டம் இதை சிந்திக்க வேண்டும். கோடாரியானது வந்துவிட்டது, அது எனக்குரியது, இனி நான் அதை வேலை செய்து எடுத்துக்கொள்வேன் என்றெல்லாம் அவன் திட்டமிட்டு கொண்டே நின்று கொண்டிருந்தாலும், மணிக்கணக்காக நாள் கணக்காக நின்று கொண்டிருந்தாலும், பரலோகம் தேவனுடைய வல்லமையானது அங்கே இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவன் கைக்கு வராது. கர்த்தருடைய ரட்சிப்பும் மனிதன் தேடி வந்து பெற்றுக்கொள்ளாத பட்சத்துல விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று சொல்லி அதை விசுவாசித்து கொண்டிருந்தால் வந்து சேர்ந்து விடாது, அவன் ரட்சிப்பை பெற்றுவிட முடியாது. அவன் செய்கிற கிரியானது அந்த கோடாரியை தொட்டு எடுத்து பயன்படுத்துகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை போல ஒவ்வொரு மனிதனும் தன் ஆத்மாவுக்காக அவன் செயல்பட வேண்டும். விசுவாசிப்பதோடு நிறுத்திக் கொள்ள முடியாது. மேற்கொண்டு நடப்பிக்க வேண்டிய காரியங்களை நடப்பிக்க வேண்டும். மனம் திரும்புதலும், அறிக்கை எழுதலும், ஞானஸ்தானமும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்கின்றோம். ஆதலால் இந்த இடத்துல தீர்க்கதரிசி அவனுடைய கருத்திலே தேடும்படி கோடாரை கொடுக்காது போல
கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை தாமாக நாம் கொண்டு வந்து கொடுப்பதில்லை, நாம் அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும். உடனே அவன் எடுத்துக்கொண்டான் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். மாத்திரமல்ல, தண்ணீரிலிருந்து மூழ்கப்பட்ட அந்த கோடையானது மேலே எழும்பி வருகிறது. நாமும் கிறிஸ்துவின் சாயல்ல பரலோகத்தின் தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாமும் தண்ணீருக்குள்ளாக மூழ்கி வெளியிலே வரும்பொழுது மட்டும்தான் நாம் தரித்துக் கொள்ள முடியும். அந்த தண்ணீருக்குள்ளாக மூழ்கிற வரைக்கும் நாம் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருந்தாலும், எவ்வளவு நல்ல காரியங்களை பேசினாலும், எவ்வளவுதான் சத்தியத்தை நாம் தியானம் பண்ணி கொண்டும் மனப்பாடம் பண்ணி கொண்டும் போதித்தாலும் தெரிந்து கொண்டு வந்தாலும், எவ்வளவு ஒழுக்கமுள்ள மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நிச்சயமாக நம்முடைய ஆண்டவரை நாம் தரித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய ஆண்டவரை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக தண்ணீருக்குள்ளாக மூழ்கிதான் பெற்றுக்கொள்ள முடியும். நாகமான் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுகிறோம். நாகமான் மிகுந்த குஷ்டம் உள்ளவனாக தன்னுடைய சரீரத்தில் பெற்றுக்கொண்டு மிகுந்த வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். எங்கெல்லாம் சென்று வைத்தியம் பார்க்க முடியுமோ எல்லாம் பார்த்தாகிவிட்டது. எந்த சக்தினாலும் அவனுடைய குஷ்டமானது விளைவிப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. இதே எலிசாவிடத்திலே அந்த மனிதன் வருகிறான். தன்னுடைய காரியங்களை சொல்லி கெஞ்சி மன்றாடி எப்படியாயும் எனக்கு சுகத்தை கொடுங்கள் என்று கேட்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக யோர்தான் நதியை போய் மூழ்க சொல்றாரு. யாருக்கு வேணும் இந்த மூழ்குதல்? நான் போய் அந்த யோர்தானில் மூழ்குவதற்கு பதிலாக என்னுடைய நாட்டில் ஓடுகின்ற எத்தனையோ தெளிவான ஆறுகள், அதிலே நான் மூழ்கிக் கொள்வேனே என்று சொல்லி கோபமாக போகிறான். அவனுடைய வேலைக்காரரை ஒருவர் சொல்லி அதன் பின்னதாக வந்து அந்த எலிசாவை பார்த்த பொழுது 2ஆம் முறையாக பார்ப்பதற்கு பதிலாக நேரா யோர்தான் நதி போய் 7 தடவை மூழ்கி இழந்திருக்கிறான். இதே யோர்தானில் தான் அந்த அற்புதம் நடந்தது. முதல் தடவையாக மூழ்கிறான், எழுந்து பார்க்குறான், ஒன்றும் வித்தியாசம் காணும். 2ஆம் முறையாக மூழ்கிறான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 3ஆம் முறையாக மூழ்கிறான், நம்முடைய சரீரத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கானா? இல்லை. 4ஆம் முறை, 5ஆம் முறை, 6ஆம் முறை மூழ்கி தண்ணீருக்குள்ளாக தண்ணீர்லேருந்து எழுதும் பொழுது ஒரு விதமான நம்பிக்கையோடு எழுதிச்சு பார்த்தா அப்பவும் சரீரத்தில் மாற்றம் எதுவும் இல்லை. கடைசியாக 7ஆவது முறை மூழ்கின பொழுது மட்டும்தான் மூழ்கி தண்ணீருக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் கூட அந்த குஷ்டரோகமானது இருக்கிறது. எப்பொழுது தண்ணீரை விட்டு வெளியிலே வந்தானோ அந்த நேரம்தான் அவன் தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு குழந்தைகளுடைய சருமத்தை போல் மாறியது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பீர்களானால் சந்தோஷமான விஷயம். நீங்கள் தண்ணீரிலிருந்து வெளிப்பட்டு குழந்தை போன்ற சரீரத்தையும் ஆவியையும் பெற்றிருக்கிறீர்கள். பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்திலே நீங்கள் தேவனுடைய குழந்தைகளாக மாறுகிறீர்கள். அப்படிப்பட்ட சரீரத்தை நீங்கள் பெற்றிருக்கிற பொழுது இதை உணர்ந்து கொண்ட மக்களாகிய நாம் நம் கண்ணிலே காணுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியமானது சென்று சேர வேண்டும். தண்ணீருக்குள் மூழ்கினால் மட்டும்தான் ரட்சிப்பு, தண்ணீருக்குள் மூழ்கினால் மட்டும்தான் பாவமன்னிப்பு என்பதை சொல்ல வேண்டும். அது மட்டுமே நம்மை மீட்கப்பட்டவர்கள் ஆக்கும், அது மட்டுமே நம்மை சந்தோஷப்படுத்தும், அது மட்டுமே நமக்கு இருக்கிற பதத்தையும் பலவிதமான கவலைகளையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கோடையானது விழுந்த காட்சியை ஏற்படுத்தியது. அதிலும் தப்பிக்க ஒரே வழி தண்ணீருக்குள் மூழ்கி எழுந்திருப்பதுதான் என்பதை நாம் இந்த இடத்திலே கற்றுக்கொள்கின்றோம். இந்த நிலைமையை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அநேக மக்களுக்கு. தண்ணீரிலிருந்து வெளியிலே கொண்டு வருகிற மீட்பு அந்த தீர்க்கதரிசினால் ஏற்படுத்தப்பட்டது கோடாய்க்கு. நம்முடைய ஆத்மாவாகிய கோடாயானது தப்பிக்க வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே அதை செயல்படுத்த முடியும். அந்த ரத்தத்தை பயன்படுத்தி ரட்சிப்பை நாம் கொண்டு வர வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட முறையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்படாத மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இந்த காட்சியையும் நாம் இந்த கோடாரி விஷயத்துல கற்றுக்கொள்கின்றோம். இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ மக்கள் அந்த கோடாரி போல மூழ்கி நிலைமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலே மூழ்கிற நிலைமையில அதிலிருந்து இன்னும் தப்பிக்க வழி இல்லாமல் தத்தளிக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் சென்று போதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை நாம் இதிலே தியானிக்கின்றோம். ஆதலால் நாம் இலவசமாக ஆத்மாவையும் சரீரத்தையும் வாயுவையும் பெற்றுக்கொண்ட மக்கள். ஆத்ம சரீரம் ஆவி ஆகியது மூன்றும் எப்படி இருக்க வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 23 சொல்லுகிற பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய மூன்றும்
முற்றிலுமாய் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். பவுல் எழுதின அந்த காரியமானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் மூன்றும் பரிசுத்தமாய் காக்கப்பட கடவுள் என்று குறிப்பிடுகிறார். சரி, ஒரு நபர் சொன்னார், கர்த்தருடைய சபையில ஊழியர் தான் அவரும். அவர் சொன்னார், சரீரம் செய்கிற பாவத்திற்கு ஆத்மா உட்படாது. அதனால் சரீரத்தில் செய்கிற பாவத்தினால நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தை செய்யறது தப்பும் இல்லை, ஆத்மாவை அது பாதிக்காது என்று சொல்லி விளக்கம் கொடுத்தார். அப்படிப்பட்ட நபருக்கு எத்தனையோ முறை சொல்லியும் அவர் தன்னுடைய போதனையை திருத்திக் கொள்ளவில்லை. ஒரு வெட்கமான விஷயம் என்ன அப்படி சொன்னால், என்னிடத்திலே படித்த ஒரு மாணவர் இப்படிப்பட்ட காரியத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். சரீரம் செய்கிற பாவத்திற்கு ஆத்மா உட்படாது என்பது பொய்யான ஒரு போதனை. சரீரம் செய்கின்ற ஆத்மா, சரீரம் செய்கின்ற பாவம் ஆத்மாவை தொடாமல் இருப்பது எப்படி? அந்த ஆத்மா எங்கே இருக்கிறது? சரீரத்துக்குள்ளாக. சரீரத்திலே செய்கின்ற பாவம் ஆத்மாவை போய் தொடாமல் இருக்க முடியுமா? சாத்தியம்தானா? நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் சரீரமானது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறதோ, எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் காக்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு ஆத்மாவும் பரிசுத்தமாகிறது காக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும். அதே போல ஆவி என்று சொல்லக்கூடியது சரீரத்தோடு தொடர்பு கொண்டு இந்த உலகத்திலே நம்மை வாழ செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆத்மாவோடும் அது தொடர்பு கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு மனிதன் பிரிகிறானோ அந்த நாளில அந்த ஆவி பிரிகிறது, ஆத்மாவோடு அது சென்று விடுகிறது. அந்த ஆத்மாவோடு செல்லுகின்ற அந்த ஆவிக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆத்மாவை பாதுகாக்கவராக இருக்கிறார். இவையெல்லாம் மனதில் வைத்து நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாக பரிசுத்தமாக இருக்க கடவுது என்பதாக சொல்லுகிறார். நம்முடைய ஆத்மாவை நாம் எப்பொழுதும் பாதுகாப்பாக சுத்தமாக வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆவியும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க முடியும்? அது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சுபாவங்கள் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். நினைவுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில நாம் இந்த நினைவுகளை சுத்தமாக வைத்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாக வாய்ப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருகிறார் என்று தெரியாது. ஆனால் எப்பொழுதும் நாம் பரிசுத்தமாகவைகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தருக்கு நாம் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக வாழ்க்கை நடத்துவோம். நம் மீது அவர் காட்டுகின்ற அக்கறைக்காக, கரிசனத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்போம். அவரோடு கூட நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அள்ளி செய்து ஆவிக்குரிய காரியத்துல சபையாராகிய நம்ம எல்லாரையும், உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களையும் தம்முடையவர்களாக்கி அவர்கள் எல்லாரையும் இந்த விஷயத்துல மீட்டுக் கொடுப்பாராக. எலிசா இரும்பை மேலே கொண்டு வர செய்ததை போல இன்றைக்கு அற்புதம் செய்கிறவன் எவனாலும் செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு மனிதனாலும் முடியாது. அது கர்த்தருடைய காரியம். கர்த்தரால் மட்டுமே நம்மை மீட்க முடியும். அவரால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். வேறு ஒருவராலும் முடியாது என்று நினைத்து நாம் வாழ்க்கை நடத்துவோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிகுந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி இந்த வருஷத்துல மிகுந்த சந்தோஷத்தை சபைக்குள்ளாக கொண்டு வருவதாக தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொள்கிறேன் என்று பிராமிஸ் பண்ணி நான் இந்த நேரத்துல உங்களிடத்துல விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி சொல்லுகின்றேன். அருமையான தேவ ஆலோசனையை கேட்டோம். அந்த 2 ராஜாக்கள்ல படித்த போது அந்த போராளிகள் எப்படி தவறி விழுந்து போலம்ப இன்னைக்கு நிறைய பேர் அவங்க சரீரத்தையும் ஆத்மாவத்தையும் என்ன செய்யறாங்க, தவறி விட்டுறாங்க. எப்படி நம்ம பாதுகாக்க வேணும்? ஏன்னா இந்த சரீரம் ஆத்மா யாரோடது? தேவனோடது. நம்ம எப்படி அதை பாதுகாக்க வேணும்? அதை பத்தியான ஒரு நல்ல தேவ ஆலோசனையை கேட்டோம். தேவ ஆலோசனை கொடுத்த ஆறுமுகக்கு ஐயாவுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்காக ஆயத்தமாகுவோம். கர்த்தர் பந்தியை வழிநடத்தும்படியாக பிரதர் வேலுசாமி ஆயத்தமா இருக்கா. அதுக்கு முன்பு ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம்.